காலாகாலமாக அழியாத பொக்கிஷமாக இருக்கும் துறை என்றால் நாங்கள் இந்த கலை இலக்கிய துறையை கூறலாம். அப்படியாக இன்று எமது அதிதிகள் பக்கம் பகுதிக்கு வருகை தந்திருப்பவர் 45 வருடங்களாக இந்த கலை இலக்கிய துறைக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் கவினேஷன் நவாஸ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். நான் கொழும்பு 12 புதுக்கடையை பிறப்பிடமாக கொண்டவன். சிறிய குடும்பத்தின் பின்னணியில் வாழ்ந்து வருகிறேன். நீண்ட காலமாக கொழும்பில் பிறந்து வாழ்ந்த நான் தற்போது தியாரி நெட்டமு பிரதேசத்தில் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குடும்ப சகிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொழும்பு 12 சான் செபஸ்தியன் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்ற நான், சிங்கள மொழியில் கல்வி கற்ற நான், தமிழ் மீது தீராத பற்றும் அதன் மீது அதிகமான நேசமும் வாசிப்பு பலம் கொண்டதினால் காரணமாக, தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக தமிழ் கவிஞராக மலர்ந்துள்ளேன். அது எனக்கு மிகவும் பெருமையாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது. அதாவது ஐயா, நீங்கள் சிங்கள பாடசாலையில் சிங்கள மொழியில் கல்வி கற்ற ஒருவராக இருக்கிறீர்கள். இருந்தும் தமிழ் மொழியின் மீதான இந்த பற்றுதலுக்கான காரணம் என்ன? அதன் மீது அதிகமான வாசிப்பு தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் பாடசாலை செல்லும் காலங்களில் அதிகமாக நூலகத்தில் எனது காலங்கள் கழித்திருக்கேன். அப்போதெல்லாம் எனக்கு வாசிப்புக்கு மிக உகந்ததாக தமிழ் புத்தகங்கள் கிடைத்திருக்குது. அதன் மீது கவிதைகள், இலக்கிய சம்பந்தமான நூல்கள் எனக்கு கைவசம் கிடைத்திருக்கும். அப்போதெல்லாம் வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்தின் காரணமாக அது மேலே எனக்கு ஒரு பட்டுதல் ஏற்பட்டுச்சு. தமிழ் மீது நான் கற்ற மொழியை விட தமிழ் மீது தீராத ஒரு ஆர்வமும் ஆசையும், சொல்லப்போனால் அந்த மொழி மீது எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டதின் காரணமாக நான் அதிகமாக தமிழ் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அதுவே என ஒரு எழுத்தாளனாக என்னை மாற்றியது என்னும் போது எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்படுத்துகிறது. அதாவது ஐயா, இந்த கதைக்க சொல்ல சொல்ல படிக்க படிக்க இனிக்கும் மொழியாக இந்த தமிழ் மொழி இருக்கிறது இல்லையா? அதுதான் உங்கள் பால் தமிழ் பால் உங்களை இருத்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இல்லையா? அதே போல் இப்ப 45 வருடங்களாக நீங்க இந்த எழுத்தாளராக இருக்கிறீர்கள், கவிஞராக இருக்கிறீர்கள். இந்த கலை இலக்கிய துறைக்கு வர வேண்டும் என்று உங்களை தூண்டுதலாக இருந்த விஷயம் என்ன? நான் ஆரம்ப காலத்தில் கலைஞர் ராதா மேத்தா அவர்கள் மீது ஒரு நட்பு வைத்திருந்தேன். அவர் கலைத்துறைக்கு பங்காற்றி கொண்டிருந்த காலம், ஆரம்பங்கள், மேடை நாடகங்கள். அதன் போது அவரின் நட்பின் காரணமாக அவர் எழுதிய நாடகங்களுக்கு, சில நாடகங்களுக்கு நான் வசனம் எழுதும் வாய்ப்பு ஏற்பட்டது. வசனகர்த்தாவாக இருந்தேன், துணை வசனகர்த்தாவாக. மற்ற இன்று இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனோராஜ் என்ற கலைஞர், அவர் தான் என்னை கலை இலக்கியத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர். கலைத்துறைக்கு அவரோடு சேர்ந்து அந்த மேடை நாடகங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தபோது எனக்கும் நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை, ஆர்வம் வந்தது. அதன் பால் ஈர்க்கப்பட்டு கலைத்துறைக்கு வந்தேன். அதன் பிறகு கலைஞரும் பாடகருமான பிரபல பாடகர் கலைக்கமல் அவரும் எங்களது பிரதேசத்தை, கொழும்பு 12 பிரதேசத்தை சேர்ந்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து அவர் மீது ஒரு நல்ல நட்பு இருந்தது எனக்கு. அதன் பால் அவரின் அழைப்பின் பேரில் இலக்கியத்துறைக்கு பிரவேசித்தேன். அது 81ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அதன் பிறகு கொழும்பில் பிரதானமான இலக்கிய அமைப்பான வலம்புரி கவிதா வட்டம் 81ஆம் ஆண்டு தான் அது ஸ்தாபிக்கப்பட்டது. அதை ஸ்தாபகர் டாக்டர் தாசி முகமது, கலைஞர் கவின் கமல், டாக்டர் நூர்தீன், கலை கமல், SI நாகூர்கனி போன்றவர்கள் அதை ஆரம்பித்தார்கள். அதன் ஆரம்பத்தின் உட்பிரவேசிக்க செய்த நான் தொடர்ந்து இன்னும் அதன் அங்கத்தவராக இருக்கிறேன். ஒரு பழைய அங்கத்தவர் என்ற ரீதியில் 40 வருடமும் கடந்து அதன் மீது ஈடுபாடு கொண்டு அந்த கவியரங்களுக்கு அழைப்பின் ஏற்பாட்டின் நிறைய கவியரங்கில் கலந்து கொண்டுள்ளேன். அதன் பால் எனது வளர்ச்சி ஏற்படுத்தது என்று சொல்லலாம். இப்படியாக உங்களது பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? நீங்கள் கூறியதை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கலை இலக்கிய துறையில் எழுத்தாளர், கவிஞர் என்றதை தாண்டி நீங்கள் ஒரு மேடை நாடக நடிகராகவும் இருந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். அப்ப இந்த கலை இலக்கிய துறையை தாண்டி உங்களது பணி என்னவாக இருக்கின்றது? கலை இலக்கிய துறையை தாண்டி, அதாவது எழுத்து துறையிலும் பங்காற்றிருக்கிறேன். நிறைய நேர்காணல் செய்திருக்கிறேன். நாடகத்துறை இருக்கும்போது கலைஞர்கள் நேர்காணல் செய்து பத்திரிகை எழுதி வந்திருக்கிறேன். பிறகு கட்டுரை வடிவம், நூல் விமர்சனம், பாடல்கள், மற்ற கவிதைகள், நாடக பிரதி என்று பல்வேறு பங்களிப்புகள் இலக்கியத்துறையில் செய்திருக்கிறேன். கலை இலக்கிய துறையில் உங்களது பங்களிப்புகள் இவ்வாறாக இருக்கின்றது. இந்த கவித்துறையில் நான்
கவித்துறையில் செல்ல வேண்டும். இவ்வளவு நீங்க செய்திருக்கிறீங்க. நாடகம் வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறீங்க. நிறைய மேடை நாடகங்கள் நடித்திருக்கிறீங்க. ஆமாம். நேர்காணல் எடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி கவித்துறைக்கு தான் உங்களது பயணம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? எனக்கு ஓ- ஓய்வு மிகவும் குறைவாகவே கிடைத்திருக்குது. என்னுடைய அர்ப்பணிப்பு தொழில் ரீதியானது. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் ஓய்வுக்கு அநேகமாக கவிதையை தவிர வேறு யாரும் கையாள முடியாது என்றதன் காரணமாக கவிதை துறைக்கு என்னால் முடிந்த பங்களிப்பு செய்து வருகிறேன். இப்ப தற்போதைய காலங்கள்ல நீங்க உங்களோட ப்ரொஃபஷன் வந்து வேற இருக்குது. ஆ. ஆனா நீங்கள் ஒரு பேஷனாக இந்த கவிதை எழுதுவதை வந்து நீங்க வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? இது 2யும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? எப்படி உங்களை சமநிலைப்படுத்த முடிகிறது? அதாக கிடைக்கும் ஓய்வை இலக்கியத்துறைக்கு பங்காற்றலாம் என்ற நினைப்பு ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு இலக்கியத்துறை மீது ஒரு பற்றுதல் இருந்தது. அது காரணம் வாசிப்பு தான். ம், ம். நீண்ட பட்டியல் ஒன்று இருக்குது கவிஞர்கள். அந்த பட்டியலில் சொல்லப்போனால் நிறைய கவிஞர்கள் மீது எனக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டதின் காரணமாக வாசிப்பு மீது நான் அதிக அக்கறை காட்டினேன். அந்த வாசிப்பே எனக்கு ஒரு இலக்கியத்துறைக்கு ஒரு ஈடுபாடாக ஏற்படுத்துச்சு. அதுவே எனக்கு ஒரு ஒரு புது மலர்ச்சியும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வாசிப்பு என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இல்லையா ஐயா? ஆமாம். வாசிப்பு தான் மனிதனை பூரணமாக்குகின்றது என்று நாங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கிறோம். ஆமாம். அதாவது ஒழுங்காக ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கும் மனிதன் ஒரு நல்ல மனிதனாகவும் வாழ முடியும் என்ற ஒரு நிச்சயமா. ஒரு இதுவும் இருக்குது. ஓ. அப்படியாக இருக்கையில இன்றைய காலங்கள்ல வந்து எவ்வளவோ என்ன சொல்றது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. எல்லாமே டிஜிட்டலைஸ்டா தான் இருக்குது. இப்ப நாங்க எதுவும் தேவை சொல்லி சொன்னா நாங்க வாசிச்சு ஒரு விஷயத்தை அறிகிறத விட டக்குன்னு ஒரு தொலைபேசி எடுக்கிறோம், நெட்ல சர்ச் பண்றோம். இப்படி எல்லாமே குறுகி விட்டது இல்லையா ஐயா? ஆமாம். இப்படியாக இருக்கையில் இந்த வாசிப்புன்றது இன்றைய கால சமூகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? வாசிப்பு காலம் வாசிப்புன்றது மிக அருகி வருகிறது. ம். அது வேதனைக்குரிய விடயம். என்னென்னு சொன்னால் எவ்வளோ எத்தனை தொழில்நுட்பம் மாற்றம் ஏற்பட்டாலும் வாசிப்பு குறையாத பட்சத்தில் அந்த தொழில்நுட்பத்தால் எந்த மாற்றமும் ஏற்படாது. வாசிப்பு நீடிக்கும் வரும் வரைக்கும் எந்த தொழில்நுட்பத்தாலையும் ஒரு நவீனத்துவத்தை குறைக்க முடியாது. ஆதலால் வாசிப்பு நீடிக்கும் வரைக்கும் எழுத்தாளர்களும் எழுத்தும் நீடிக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன ஐயா இந்த வாசிப்பு துறையில்? வாசிப்புத்துறை அது இது எதுவென்று பாராமல் பொதுவாக புதிதாக சிந்திக்கும் உலகம், அதாவது சிந்திக்கும் வரும் வரைக்கும் அவர்களுடைய படைப்பு நீடிக்க வேண்டும் என்றுடன் எனது ஒரு தாழ்மையான கருத்து இருக்குது. அப்படி ஒரு அர்ப்பணிப்புடன் எழுதுபவர்களுக்கு கட்டாயமாக எங்களது நேசக்கரம் எப்போதுமே நீட்டி இருக்கும் என்பதை மிக மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு கவிஞராக உங்களுக்கு வந்து கலைஞர்களுக்கு எல்லாமே ஒரு பழக்கம் இருக்கு. இன்னொரு கலைஞரை ரசிப்பது, இன்னொரு கலைஞருக்கு இன்னொரு கவிஞருக்கு வாசகராக இருப்பது. அப்படியாக நீங்களும் ஒருவருக்கு வாசகராக இருந்திருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமான கவிஞர்கள் யார்? இந்த தென்னிந்திய கவிஞர்கள் என்று சொன்னால் கவி அப்துல் ரஹ்மான், கவிவேந்தர் முமேத்தா, கவி பேரரசு வைரமுத்து, சிப்பி, இன்குலாப் போன்ற நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். நாவண்ணா காமராசன் இவர்கள் இலக்கியத்துறைக்கு நிறைய பங்காற்றியிருக்கிறார்கள். இலக்கியத்துறை மட்டுமல்ல பாடல் துறைக்கும் பங்காற்றியிருக்கிறார்கள். கவி அப்துல் ரஹ்மானை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் பாடத்துறைக்கும் பங்காற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய எழுத்து காலங்காலம், அதாவது கடந்து ஒரு 3 தலைமுறையும் கடந்தும் இன்னும் அவருடைய எழுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதால் அவருடைய பங்களிப்பு அதீதமானது என்று சொல்லலாம். அதை தவிர்த்து ஈழத்து எழுத்தாளர்கள் என்ற வகையில், அதாவது 80க்கு பின் எழுதிய கவிஞர்கள் என்ற வகையில் கவிஞர் கலைக்கமல், கிண்ணியா அமீர் அலி, கவிமணி நஜ்முல் ஹுசைன், ஈழ கணேஷ் என்ற ஒரு பட்டியல் மொத்தது, நிந்தாமணாலன், ராஜகவி ராஹில் போன்ற நிறைய கவிஞர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இலக்கியத்துறைக்கு. அவர்களது கவிதைகள் நீடித்து நிற்கிறதும் இதுவரை நீடிக்கிறது. சமகால பிரச்சனை எதுவானாலும் அதை உள்வாங்கி எழுதக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் கவிதைகள் வாசிக்கு இன்னும் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் வகையில் அவர்கள் கவிதைகள் இருக்குது. அதனால் இது போன்ற நிறைய கவிஞர்கள் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள்.
சொல்லப்போனால் வரையறுக்க முடியாத ஒரு துறை என்றால் இலக்கியத்துறை தான். அவர்களுக்கு வயதில்லை இல்லை, எத்தனை வயதிலும் எழுதலாம், நிச்சயமாக 90 வயதிலும் எழுதலாம். மற்ற அனைத்து துறைகளிலும் வந்து வயது வரையறுக்கப்பட்டிருக்குது, ஓய்வு பெறும் வயது. இலக்கியத்துறை மட்டும்தான் வயது எல்லையை தாண்டி அவர்களுக்கு முடியும் காலம் வரும் வரைக்கும் எழுதலாம். அந்த வகையில் இலக்கியத்துறை ஒரு மிகவும் ஒரு மனிதனை ஒரு சீராக்கும் நிலைக்கு கொண்டு நாட்டுப்பற்று, வீடு பற்று, குடும்ப பற்று போன்ற அனைத்து பற்றுகளுக்கும் ஒரு காரண கர்த்தாவாக இருக்க முடியுமா இருந்தால் அது வந்து இலக்கியத்துறையால் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அவர்கள் உள்வாங்கும் விடயங்கள், சமூக பற்றிலிருந்து அத்தனை விடயங்களை உள்வாங்கின் காரணமாக அவர்கள் வந்து நிறைய ஒரு ஒரு ஆர்வமும் சமூக உணர்வும் அவர்களிடம் இருக்குது. அதன் காரணமாக எழுத்துத்துறையை நான் நேசிக்கிறேன், மிகவும் நேசிப்பதன் காரணம், அதற்கு வரவேற்பதற்கு காரணமும் அந்த அவர்களிடம் இருக்கிறது பற்று. நிச்சயமாக ஐயா. இப்படியாக இவர்கள்ல இருக்கிற இந்த என்ன மாதிரியான ஒரு விஷயம், இப்ப உங்களுக்கு ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு விளங்கும் இல்லையா? நான் இப்படியாக எழுதுகிறேன், அவர்கள் அப்படியாக எழுதுகிறார்கள். அவர்கள்ல இருக்கிற என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களை வந்து ஈர்க்குது? எப்படியான கவிதைகள் உங்களுக்கு பிடிக்குது? அதாவது ஆரம்ப காலத்தில் புது கவிதைகள், ஆமா. அதுக்கு முன்னால் மரபு கவிதைகள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு புது கவிதை, புது கவிதைக்கு பிறகு ஐக்கூ, தன்முனை, அப்படி என்று இதுவரை வரைக்கும் நவீன கவிதை வரைக்கும் வந்து கொண்டிருக்காங்க. அது வந்து ஒருவரின் சேமிப்பு நினைவாற்றலை பொறுத்து தான் அந்தந்த கவிதைகள் அவர்களிடம் வாழுகிறது. வசன கவிதைகள் பாரதிதாசன் போன்றவர்கள் வசன கவிதைகள் நிறைய எழுதினார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் மரபு புது கவிதை என்று. இன்று ஆரம்ப காலத்தில் உள்ள அவங்களுக்குரிய நேரம், அவங்களுக்கு ஒத்துழைத்த காலம், இவைகளின் காரணமாக அவர்கள் நீடித்து நினைவாற்றலும் வைத்து அதன் பிறகு வந்த கவிதை புது கவிதை. அதாவது இலகுவாக எதையும் சொல்ல முடியும் அப்படி. மேத்தா ஒரு கவிதை எழுதியிருந்தார், மிக இலகுவாக அது ஒரு காதலின் பின்னணியை மிக இலகுவாக சொல்லியிருந்தார். கொடிக்கட்டி காயப்போட்டிருப்பது குழந்தைகளின் ஆடைகளை மட்டுமல்ல, கொடிக்கட்டி பறந்த அவளது குதூகலத்தையும் தான். இதில் அவர் ஒரு காதலின் விரக்தியையும், அவள் தற்போது அந்த காதலி குடும்ப பின்னணியில் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றதையும், குழந்தைகளுடன் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த விடயத்தை ஒரு 5-6 வரியில் சொல்லியிருக்கார். கொடிக்கட்டி காயப்போட்டிருப்பது குழந்தைகளின் ஆடைகளை மட்டுமல்ல, கொடிக்கட்டி பறந்த அவளது குதூகலத்தையும் தான். இப்படி சொல்ல முடிந்தது புது கவிதையில் மட்டும்தான். அப்போ அதன் பிறகு வந்த ஐக்கூ வடிவம் அதை விட இலகுவாக போகிற போக்கில் வாசித்துவிட்டு நினைவில் வைத்து கொள்ளும் அளவுக்கு இலகுவாக இருந்தது. இவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களோட நேரம் அதை நேரத்தை மிச்சப்பிடிக்கும் வகையில் இவைகள் ஏற்பட்டது என்று தான் சொல்லலாம். அந்த வகையில் தான் ஐக்கூ, தன்முனை போன்ற இன்றைய நவீன கவிதைகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலம் வரலாம், இதை விட ஒரு வரியில் கவிதை சொல்லிவிட்டு போகும் ஒரு காலமும் வரலாம். அந்த காலத்துக்கு ஏற்ற கவிதைகள் கட்டாயம் வாழும். அதில் நாங்கள் எதை சொல்ல வாரமோ அது பட்டிருந்தால் கட்டாயம் அது வாழும். நிச்சயமாக தற்கால கவிதைகள் வந்து மொழி நடை, வசன நடை வந்து இலகுவாக இருக்கின்றது, இலகுவாக உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த தன்முனைவு கவிதைகள்ன்றது தற்காலத்துல வந்து பிரபலியமா இருக்கிற ஒன்று. தன்முனைவு கவிதைகள் என்றால் என்ன ஐயா? தன்முனை கவிதைகள் என்பது ஐக்கூ வடிவத்தை சார்ந்தது. ஆனால் ஐக்கூ வடிவம் அல்லாது தன்னிலையிலிருந்து சொல்லும் கவிதை, ஐக்கூவுக்கு மாற்றமானது. அவை இலகுவான முறையில் எதை சொல்லலாம். அப்படி எழுத கவிதை ஒன்று நான் எழுதியிருந்தேன். சேமிக்க தெரியாது எனக்கு, அதிகமாகவே செலவு செய்கிறேன் புன்னகை என்ற ஒரு கவிதையை நான் எழுதியிருந்தேன். அடுத்து இன்னொரு கவிதை இருந்தேன், அருமையான உபசரிப்பு, கையளித்து விட்டு வந்தேன் நன்றிகளை. இவைகள் இலகுவாகவும் வாழ்வியலோடு ஒன்றுபட்ட ஒன்றதாக நீங்கள் சொன்னது சரி, வாழ்வியலோடு ஒன்றுபட்ட அப்படி ஒரு சூழலில் கவிதை. அதனால தன்முனை கவிதையும் வாழ்ந்து கொண்டிருக்குது, எந்த சூழல்லையும் சொல்லலாம் அதை என்பதுதான். ஆமாம். அப்படியாக இருக்கையில்
இலக்கியங்கள்ல பொறுத்தவரையில் ஐயா பல இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். சங்ககால இலக்கியங்கள், சங்கமருவிய கால இலக்கியங்கள், பக்தி கால இலக்கியங்கள், நவீன கால இலக்கியங்கள், இப்ப நீங்கள் கூறியது போல தன்முனைவு இலக்கியங்கள், இப்படியாக நிறைய இருக்குது. ஆனால் எவ்வளவு இலக்கியங்கள் புதுசு புதுசா வந்து கொண்டு இருந்தாலும் இந்த சங்ககால இலக்கியங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் இன்று வரைக்குமே ஒரு அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது இல்லையா? அதுக்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? அதை நம்முடைய முன்னோர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் விடாமல் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்றதின் காரணமாக கூறப்போனால் அவர்கள் ஞாபக சக்தி அதிகம் எங்கள் முன்னோர்களுக்கு. அதை அவர்கள் படித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டிருக்கிறார்கள். இந்த தலைமுறையும் அதை பாதுகாத்து இருக்கிறது. அடுத்த தலைமுறை பாதுகாத்தால் இன்னும் அதுக்கு ஆயுள் அதிகமாகும். நிச்சயமாக ஐயா. ஆனால் இந்த சங்ககால இலக்கியங்களோடு இந்த நவீன கால இலக்கியங்களை ஒப்பிடும்போது ஒரு 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 என்ன சொல்றது, மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் என்று பார்த்தோம் சொல்லி சொன்னா மொழிநடை தான். சங்ககால இலக்கியங்களை வாசிச்சு விளங்கக்கூடிய அளவுக்கு தற்காலத்தில் இருக்கும் நாங்கள் யாரும் இல்லை. இதனாலேயே தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கவிதைகள் பிரபல்யமானவையாக இருக்கிறது, இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டுல எது பெட்டர் ரெண்டு உங்களால சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்தில் உள்ள கல்வி தகமைக்கும் இப்போ உள்ள கல்வி தகமைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதன் வேறுபாடின் காரணமாகவும் ஆழமாக உள்வாங்கிற தன்மை குறைவின் காரணமாகவும் இன்றைய கவிதைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. நான் முன்பே சொன்னேன், அதாவது இன்றைய சமுதாயத்துக்கு நேரம் மிகவும் முக்கியமாக இருக்குது. எப்போவுமே எதற்குமே வீணாக நேரத்தை செலவு செய்ய முடியாத ஒரு சூழல்கள் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக நான் நினைக்கிறேன் அவைகள் இறந்து போகவில்லை. சங்ககால இலக்கியங்கள் இறந்து போகவில்லை, வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அதில் இருந்து கையாளப்பட்ட வடிவங்கள் தான் இன்றைய நவீன கவிதைகளாகவும் நவீன இலக்கிய போக்காகவும் இருக்குது. ஆகையால் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் வரும் வரைக்கும் இன்றைய கவிதை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. என்றால் அதன் பிரதிபலிப்பு, அதன் தாக்கம் தான் இன்றைய நவீன கவிதைகள் என்று சொல்லலாம். அதுக்கு ஆரம்ப அடி எடுத்து கொடுத்ததே சங்ககால கவிதைகள் என்பதன் காரணமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. நிச்சயமாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோட நாங்களும். அடுத்ததாக ஐயா, உங்களுக்கு நீங்கள் எழுதிய கவிதைகளுள், நீங்கள் எழுதிய இலக்கியங்களுள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான எதுவும் கவிதை எதுவும் இருக்கிறதா? அது எங்களுடன் பகிர முடியுமா? நான் இதுவரை 3000 கவிதைக்கு அதிகமாக கவிதை எழுதியிருக்கிறேன். நிறைய தேசிய சந்திகைகள், கையெழுத்து பிரதி, ரோனியோ, முகநூல் என்று பல்வேறு ஊடகங்கள் எழுதியிருக்கிறேன். நினைவில் வைத்துக்கொள்வதற்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவு. அது என்னுடைய பலவீனம். என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், உங்களோட பலம் எது, பலவீனம் எது? இரண்டுமே ஞாபக சக்தி தான். ஞாபகத்துள்ளவை என் காரணமாக அநேகமாக என்னுடைய நான் சொன்ன ஏற்கனவே எனக்கு ஓய்வு மிகவும் குறைவு. அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு கவிதை எழுதி கொண்டிருப்போம். எப்போவும் ஆரம்ப காலம் தொடக்கம் கவியரங்கு கவிதை பாடும்போதும் கூட அந்த ஒரு மணித்தாளமும் 1/2 மணித்தாளமும் கிடைத்தா அந்த நேரத்துக்கு கவிதை உண்டு. அந்த என்ன தலைப்பு எழுதாமோ அதை எழுதி வாசிப்பேன். அது எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அப்படி அது என்னுடைய ஒரு குறைபாடுன்னு தான் சொல்லணும். முன்கூட்டி திட்டமிட்டு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு அமைஞ்சது நிறைய குறைவு. அதன் போக்கில் ஒரு பயணத்தின் போதோ, ஒரு பேருந்தில் பயணத்தின் போதோ, இல்லை ஒரு இடத்தில் தரித்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, அப்படி ஒரு சூழல்களில் எனக்கு அந்த சூழல்களுக்கு ஏதோ ஒரு ஏற்றவாறு ஏதோ ஒரு கவிதை எழுதி கொண்டிருப்பேன். அதனால் அதை எழுதி ஒரு சில நேரங்களில் அதை பத்திரிகைக்கு போடுறதுக்கு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. அல்லது அப்படியே எழுதி வச்சிடுவேன், ஒரு பகுதியை அப்படி வச்சிடுவேன். அப்படின்றதுனால அதை ஞாபகத்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பலவீனமாகவே சொல்லலாம். அதன் காரணமாக இலக்கலாம். அப்படி ஒரு சில கவிதைகள் ஞாபகத்து இருக்கி அப்படி எழுதிய ஒரு சிறு கவிதை என்ற ரீதியில் மனதில் ஞாபகத்து வைத்துக்கொள்ளுமாறு சில வரிகள் என்றால், வெளுத்து வாங்கியது மலை, அழுக்கானது ஆடை அப்படின்னு ஒரு சூழல். அது மழையின் காரணமாக அப்படி அசுத்தமாகவே இருந்தது பூமி, கழுவி காய போட்டிருக்கிறது மலை, அப்படி என்று இதுபோல் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி நீண்ட கவிதைகள் ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வதற்கு முடியாத ஒரு சூழல். எழுதிட்டு அப்படியே எல்லாத்தையுமே சேமித்து வச்சிருக்கிறது இல்லையா ஐயா?
அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க இப்ப கூறியிருந்தீர்கள் 3000க்கும் மேற்பட்ட கவிதைகள் வந்து எழுதியிருந்தீங்கன்னு. இந்த கவிதைகள் வந்து வெளியிடாமைக்கான காரணம் என்ன? வெளியிடுறதுக்குரிய ஐடியா எதுவும் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக நான் எதிர்காலத்தில் ஒரு 10 தொகுப்பாவது வெளியிடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன். இதுவரை ஆரம்பத்தில் எனக்கு பொருளாதார சிரமங்கள் இருந்ததின் காரணமாக அதை வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. ம். நீண்ட காலமாக அந்த ஆவல் இருக்கிறது. அண்மை காலமாக எனக்கு ஓய்வு மிக குறைவின் காரணமாக, என்னுடைய தொழில் பணி காரணமாக ஓய்வு மிக குறைவு. அதன் காரணமாக வெளியிட முடியாமை. என்னுடைய மனைவி அடிக்கடி எப்போதுமே சொல்லுவார், இங்கு வந்திருக்கிறார், எப்போதும் சொல்லுவார், உங்கள் புத்தகம் வெளியிடணும், உங்களுடைய தாகம் தீர வேண்டும், உங்களுடைய இலக்கிய நீ வாழ்நாளில் உங்கள் தொகுப்புகளெல்லாம் வெளியிடுவதற்கான முழு ஆவணமும் அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அதுக்கு நான் பங்களிப்பு செய்வேன் என்று சொல்லி, பொருளாதாரத்தை பற்றி எந்த யோசனையும் வேண்டாம் என்று சொல்லுவார். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரர்களும் இது என்னுடைய பிள்ளைகளும் சொல்லுவார்கள், எப்போதுமே நீங்கள் உங்களோட புத்தகம் வெளிவரணும், அதுக்கு நாங்கள் முடிந்தவரை பங்காற்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்குரிய ஓய்வுகள் இல்லை. ஒரு 10 புத்தகத்துக்கான இதுகள் புத்தகத்துக்குரிய குறிப்புகளை சேகரித்து வைத்திருக்கிறேன். நாளடைவில் எனக்கு எப்போதாவது ஓய்வு கிடைக்கும் போது நிச்சயமாக அவை வெளிவரும் என்ற ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியுமாக இருக்கு. நிச்சயமாக உங்களோட படைப்புகள் வந்து வெளியிடப்பட வேண்டும் என்றது எங்களது ஆசையும் பாராட்டுக்களும் கூட. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஐயா, நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பட்டங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பெரிதாக எதுவுமே கட்டாயம் சொல்லி ஆகணும். பெரிதாக இலக்கியத்துறை 45 ஆண்டுகள் இருக்கிறேன். நிறைய சாதித்தவர்கள் இருக்கிறார்கள். நான் சாதித்தேன் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்பப்போ ஏதோ எழுதி கொண்டிருப்பேன். என்னால் முடிந்த ஒரு துரும்பு என்ற வகையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறது. முழுமையான பங்காற்றியோர் நிறைய பேர் அவர்கள் நான் எப்போதுமே மனதில் சுமந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையை நான் எப்போதும் வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும் எப்போதுமே இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு 90ஆம் ஆண்டில் எனக்கு முதல் விருது கிடைச்சது. அந்த விருது பனாமா கவி. பனாமா கவி. பனாமா கவி என்றால் நான் பண்டாரநாயக்க மாவட்ட அதில் பிறந்தேன். அங்கு பண்டாரநாயக்க மாவட்டத்தில் லிவர்பூல் கழகம் ஒன்று விளையாட்டு கழகம் இருந்தது. அந்த விளையாட்டு கழகம் ஒரு ஆண்டு அவரது 10வது ஆண்டு பூர்த்தி விழாவின் போது என்னை கௌரவித்தார்கள். அதன் போது என்னை பனாமா கவி என்ற பட்டம் அளித்து என்னை பொன்னாடை போட்டு விருது தந்து கௌரவித்தார்கள். அதுதான் முதல் எனக்கு கிடைத்த விருது. அதன் பிறகு புத்தளம் கலைவட்டம் என்னை கௌரவித்து பொன்னாடை போர்த்தி விருது தந்து கலைவிளக்கு என்ற பட்டம் அளித்தார்கள். அதன் பின் முகநூல் எனக்கு கவிவித்தகர், தமிழ் கவிவித்தகர் என்ற பட்டத்தை அளித்தார்கள். அதன் பிறகு புதிய அலை கலைவட்டம் நாடாளாவ ரீதியில் 25 கலைஞர்களை கௌரவித்தார்கள். அதன் போது எனக்கு கலாமித்ரா விருது தந்து கௌரவித்தார்கள். அதன் பிறகு அண்மையில் கலை கமலின் இசை நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு விருது கிடைத்தது. பிறகு கலாபூஷணம் முகமது அலி ஜேபி அவரது மேல் மாகாண சபை கலை இலக்கிய ஏற்பாடின் காரணம் ஒரு அமைப்பு எனக்கு ஒரு விருது தந்து மிக அண்மையில் விருது ஒன்று தந்து கௌரவித்தார்கள். இது போன்ற நிறைய விருதுகள் கிடைத்திருக்கிறது. என்னுடைய பங்களிப்புக்கு இலக்கியத்துறைக்கு இவைகள் பெரிதுதான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இலக்கிய பங்களிப்பு ஆற்றியதாக நான் நினைக்கவில்லை. இருந்தும் எனக்கு விருது தந்து கிடைத்து கௌரவித்தமை வாழ்நாள் சாதனையாக என கருதுகிறேன். இன்னும் நீங்கள் பல விருதுகள் வேண்ட வேண்டும் என்றது எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூட. ரொம்ப அடுத்தபடியாக நீங்கள் எவ்வளவு உங்களோட ப்ரொஃபஷன் வேறையா இருக்குது, ஆனால் இந்த எழுத்து துறையில இன்னுமே சாதித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னுமே சாதித்து கொண்டு இருந்தீங்க, நிறைய விஷயம் சாதிச்சிட்டீங்க ஆல்ரெடி. அப்படியாக இருக்கையில் உங்களோட குடும்பம் உங்களுக்கு குடும்பத்தில் சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயம் முக்கியம். இப்படியாக குடும்பத்தில் சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள், மனைவி 3 பிள்ளைகள், 3 திருமணமானவர்கள். அவர்களுக்கு கலை இலக்கியத்துறையில் எந்த நாட்டமும் கிடையாது. இருந்தும் எனக்கு எப்போதும் ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய பிள்ளைகள் எப்போதுமே என்னுடைய குறைபாடு, அதாவது மனதில் நான் புத்தகம் வெளியிடவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இதுவரை இருந்தபடியால் அவர்கள் எப்போதுமே என்னை சந்திக்கும் போது கலை இலக்கிய சம்பந்தமான ஒரு நிகழ்வு நான் பங்காற்றி விட்டு வரும்போது என்னை
ஆதரிக்கும் முகமாக சொல்வார்கள், நீங்கள் கட்டாயமாக புத்தகம் வெளியிட வேண்டும், உங்களோட வாழ்நாள் ஆவல், அதை நிறைவேற்றுங்கள், எங்களால் முடிந்த ஒத்தாசை தருகிறோம் என்று. அதில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் என் மீது காட்டும் அதீத அன்பின் காரணமாக இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வார்கள். நிச்சயமாக உங்களுக்கு குடும்ப சப்போர்ட் இருக்கிறபடியாக தான் நீங்கள் இந்தளவு தூரம் வரக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், நீங்கள் தமிழ் மொழியில் மாத்திரம்தான் இந்த இலக்கியங்கள் புத்தகங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? அப்படி பார்க்கையில இலங்கையை பொறுத்தவரையில எங்களோட சகோதர மொழியும் இருக்கு, தமிழ் மொழியும் இருக்கு. ஆனால் சகோதர மொழி இலக்கியங்கள் புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக வாசிக்கப்படுகிறது. அவற்றுக்கு நிறைய வாசகர்கள் இருக்கிறார்கள் என்றது மறக்க முடியாத உண்மையாக காணப்படுகின்றது. ஆனால் ஒப்பீட்டளவில் தமிழ் மொழிக்கு வாசகர்கள் இலங்கையில் இல்லையோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? நிறைய குறைவுதான். ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் வாசிப்பு தன்மை குறைவின் காரணம். அவைகளை ஏற்படுத்த வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வாசிக்க சாலை இருக்குமானால் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவார்கள். எங்கள் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்றைய நவீன காலத்தில் அவைகள் மிகவும் குறைவாக இருக்குது. வாசிப்பு அதிகமாக ஏற்படுமானால் ஒரு வீட்டுக்கு ஒரு புத்தகம் நிச்சயமாக வாங்கிப்படும். அதனால் நிறைய எழுத்தாளர் உருவாவார்கள். இன்று நிறைய எழுத்தாளர்கள் நம் நாட்டில், அதாவது புத்தக வெளியீட்டு குறைவான காலகட்டத்திலும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு காலம் உருவாகலாம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு எழுத்தாளர் இருப்பார் என்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களோட இலக்கிய அமைப்பை எடுத்துக்கொண்டால் எங்களோட வலம்புரி கவிதா வட்டத்தில் நீங்கள் ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும். நிறைய கவிஞர்கள் வாசகர்களாக வர்றாங்க. ஆரம்பத்தில் வாசகராக வருவாங்க, பார்வையாளராக இருப்பாங்க. ஒரு 3-4 கவியரங்கு கடந்த பிறகு அவர் வரும்போது அவரும் ஒரு கவிதை வாசிக்கும் அளவுக்கு தூண்டுது. ஆக மொத்தம் அவங்க வாசிக்கவும் நேசிக்கவும் அது மீது ஈடுபாடு காட்டினால் நிச்சயமாக ஒரு கவிஞராகவோ எழுத்தாளராகவோ மலர முடியும் என்ற ஒரு பார்வைக்கு தெரிகிறது. அந்த வகையில் அப்படி ஒரு காலம் உருவாகுமானால், எல்லோரும் வாசிக்கும் அதை நேசிக்கும் பழக்கம் ஏற்படுமானால் நிச்சயமாக எழுத்துத்துறை நீண்ட காலம் வாழும், அதன் பிரதிகளும் விற்பனை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நிச்சயமாக இந்த விஷயம் ஒன்று நடக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வாழ வேண்டும், நிச்சயமாக வாழ வேண்டும், வாழும் என்றதுல ஒரு நம்பிக்கையும் நாங்களும் வைத்துக்கொண்டு, அடுத்ததாக சில கவிஞர்களுக்கு இந்த மொழி இந்த வார்த்தைகள் குவியும். எதை பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் குவியும். சிலாக்களுக்கு இந்த இயற்கையை பார்த்தா வார்த்தைகள் குவியும், மழையை பார்த்தால். இப்படியாக உங்களுக்கு எவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அருவியாக கொட்டக்கூடியதாக இருக்கின்றது? நான் அதை என்னுடைய அப்படி நான் சொல்லும்போது அது பெருமையாக மாறிடக்கூடாது. கவிஞன் எப்போதுமே சொல்லும் போனால் அவனுக்குள்ள அந்த எழுத்து தன்மை அவனோட வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால எதை பார்த்தாலும் அவனால் கவிதை எழுத முடியும். அந்த சூழல் அவனை உருவாக்கிவிடும். நீங்கள் சொன்னீங்க, இயற்கையை பார்த்தாலும் பொதுவாக ஒரு நிலைப்பாடு, அவன் சுற்றிருக்க எந்த நிலைப்பாடு, சூழல் அனைத்தும் அவனுக்கு கவிதையாக, சொல்லப்போனால் எழுத்தாளர்களுக்கு கதையாகவும் அது களமாகவும் அமைகிறது. அது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் தான் களம் அமைத்து கொடுக்கிறது. என்றனால் அவர்களுக்கு அது சிந்தனை பெரிய சிரமமான ஒன்றல்ல என்பது என்னுடைய கருத்து. இப்படியாக ஐயா, உங்களால் அண்மை காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதையாக இந்த வெளுத்து வாங்கியது மழை, இந்த கவிதை எழுதப்பட்டது இல்லையா? இதை எங்களுக்காக வாசித்து காட்ட முடியுமா? நிச்சயமாக வாசிக்கிறேன். சிறிய கவிதை ஒன்று தான், ஏதோ ஞாபகத்தில் வைத்துக்கொள்கிறேன். வெளுத்து வாங்கியது மழை, அழுக்கானது ஆடை, மழை விட்ட பிறகும் துளி துளியாக கண்ணீர் விடுகிறது மரம், பொழியும் அளவை கையாள தெரியாததால் கவலைப்பட வைக்கிறது மழை, ஒரு கட்டமைப்புக்குள் வாராது விட்டு விட்டு பெய்கிறது மழை, ஒரு கட்டமைப்புக்குள் வாராது விட்டு விட்டு பெய்கிறது மழை, நீர்மட்டம் உயரப்படும் போது மனதுக்குள் ஏனோ பதட்டம் ஏற்படுகிறது. வெள்ளத்தை நினைத்து மக்கள் தற்காலத்து சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது அதை நினைச்சு, நீர்மட்டம் உயரப்படும் போது மனதுக்குள் ஏனோ பதட்டம் ஏற்படுகிறது, எண்ணில் அடங்காத இழப்புகள் தண்ணீருக்குள் அடங்கி விடுமோ என்ற நினைப்புகள் இன்னும் தீரவில்லை
பெய்து கொண்டிருக்கிறது மழை. இது நான் இன்று காலையில் எழுதியது. காலையில் எழுதியது. அதாவது ஐயா மழை தொடர்ச்சியாக பெய்கிறதால அதுல ஒரு பதட்டம்ன்றதை நீங்க வந்து ஓ எழுதியிருக்கிறீங்க. வெள்ளம் வந்து விடுமோன்ற பயமா ஐயா? பயம். அது பொதுவா சமூகத்தின் கவலை. ஒரு நிச்சயமாக. கவிஞனுக்கு சமூகத்தின் கவிஞனுக்கு எழுத்தாளருக்கு சமூகத்தின் கவலை தான் தனது கவலையாக நினைப்பு. அதன் பிரகாரம் தான் அது சமூகத்தின் கவலையை தான் எனது கவலையாக எழுதியிருந்தேன். அருமையான கவிதை ஐயா. வாசிக்கும் போதே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. ரொம்ப நீங்கள் சந்தோஷம். முடித்து விட்டீர்கள். இலகுவாக எளிமையாக முடித்து விட்டீர்கள். அந்த வகையில வந்து நீங்க கடந்து வந்த பாதைய கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்படியாக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னவாக இருக்கின்றது? அதை நீங்கள் எப்படியாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது? சவால் என்று சொல்லும் பட்சத்தில் எனக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த என்னுடைய குடும்பம் வறுமையில் வாடப்பட்டது. ம். அதன் காரணமாக எனக்கு சவால் என்றால் தொழில் நிமித்தமாக எனது பொதுவாக என்னுடைய காலங்கள் எல்லாம் அதற்காக நான் அர்ப்பணிக்க நேரிட்டது. அதனால் எனது சொல்லப்போனால் என்னுடைய கனவு நிறைவேறவில்லை. நாளடைவில் அந்த பொறுப்பிலிருந்து நான் விடுபட்டேன் என்றால் என்னுடைய கடமைகளை நிறையாத பொருளாதார மீழ்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய கடமைகளை நிறைய செய்திருந்தேன். அதன் பிறகு என்னுடைய எனக்கான ஒரு வீடு அமைப்பு, அதன் பிறகு பிள்ளைகளை கல்வி கற்றல், ஏனைய அவர்கள் வளர்ந்த பிறகு அவருக்கான திருமண ஏற்பாடு போன்றவைகளை எல்லாம் செய்து முடித்தது பிறகு என்னுடைய கடமை ஓரளவு குறைந்தது என்னுடைய. அதன் பிறகு என்னுடைய ஆவல் அது வந்து எனக்கு சவாலாகவே அமைந்தது. அதன் பிறகு என்னுடைய சவால் தற்போது தணிக்கப்பட்டிருக்குது. தற்போது இப்போதையெல்லாம் எனக்கு ஓய்வு மிக குறைவு என்ற ஒரு நிர்பந்தம் தான். மற்ற பிரகாரம் இப்போது எனக்கு புத்தக வெளியிடுறது எனக்கு ரொம்ப சிரமம் இல்லை. இப்போ வெளியிடலாம் அந்த காலத்துக்கு வந்து விட்டேன் நான். அவை தான் எனக்கு சவாலாக அமைந்தது. இப்போது கூட எனக்கு எப்போதாவது ஓய்வுண்டு ஒன்று அமையுமாயிருந்தால் நிச்சயமாக என்னுடைய புத்தகங்களை வெளியிடுவேன். அதற்குரிய ஆவணங்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அதற்காக நீங்கள் எல்லாரும் என்னை வாழ்த்த வேண்டும். நிச்சயமாக ஆதவன் டிவி சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? நிறைய பேருக்கு சொல்லுவோம். அந்த வகையில் என்னை இலக்கியத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர், கலைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் திருவாளர் ராதா மேத்தா அவர்கள். இலக்கியத்துறைக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் கலைக்கமல். அது மட்டுமல்லாது என்னுடைய ஆரம்பகால கவிதைகளை அவர்தான் திருத்தி தந்திருக்கிறார். நிறைய கலை எடுத்திருக்கிறார். அதன் பிறகு எனக்கு உற்சாகம் தந்து நிறைய எழுதுங்கள், உங்களால் எழுத முடியும் என்ற உற்சாகத்தை அவர்தான் தந்தார். அவருக்கு கட்டாயம் நான் நன்றி சொல்ல வேண்டும். அதன் பிறகு என்னை அழைத்து வந்து வலம்புரை கவிதா வட்டத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போது தான் ஸ்தாபித்த நேரம் அது. அதன் போது டாக்டர் தாசிம் முகமது, கவிஞர் அல் அசுமத், மேமன் கவி போன்றவர்கள் எனக்கு உற்சாகக்கரம் நீட்டினார்கள். அது அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதன் பிறகு அதன் போது கவிஞர் நஜ்முல் ஹுசைன், இளநெஞ்சம் முர்ஷிதீன் போன்றவர்கள் எனக்கு உற்சாகம் தந்திருக்கிறார்கள். எப்போதுமே நான் நன்றி சொல்ல வேண்டும் அவருக்கு. கவிமணி நஜ்முல் ஹுசைன் என் மீது மிகுந்த அக்கறை, ஆர்வம், என் மீது மிகுந்த பரிவு, இதன் காரணமாக எப்போதுமே என்னை உற்சாகப்படுத்துவார். நான் இன்று ஆதவன் தொலைக்காட்சிக்கு வருவது பற்றி அவரிடம் அறிவித்த போது கூட எனக்கு வாழ்த்து சொல்லி, நிச்சயமாக நீங்கள் உங்கள் பங்களிப்புக செய்யுங்க அப்படின்னு சொல்ல மட்டும் இல்லாது, என்னால் உங்களுடைய இலக்கிய பங்களிப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் எப்போதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது செய்ய வேண்டும் இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னது காரணமாக நன்றி உணர்வு அவருக்கு கட்டாயமும், அவருக்கும் அவருடைய மனைவி எப்போதும் எங்களுக்கு உற்சாகம் தருவார். அந்த வகையில் நான் அவருக்கு சொல்லணும். மற்ற வலம்புரி கவிதாவட்ட நண்பர்கள் கிண்ணி அமீர் அலி, வாழைத்தோட்டம் வசீர், மற்ற நீர்கொழும்பு இக்பால் போன்றவர்கள் எனக்கு உற்சாகம் தந்திருக்கிறார்கள். கவியரங்களுக்கு வரும்போது கூட எனக்கு என்னுடைய கட்டாயம் கவிதை வாசிக்கவும் என்ற உற்சாகம், நான் எழுதாத பட்சத்துக்கு கூட எனக்கு எழுதி வாசிங்கன்னு சொல்கிற உற்சாகம் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, புறப்பட எழுத்தாளர் ஜனரஞ்ச எழுத்தாளர் முடிவாணன் அவருக்கு எனக்கு எப்போதுமே சொல்லுவார், நீங்கள் தொடர்ந்து எழுதணும், உங்களோட பங்களிப்பு புத்தகமாக வரணும் என்று சொல்லுவார். என் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கார். இவர்கள் போன்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். மற்றது என்னுடைய மனைவி ஃபாத்திமா,
எப்போதுமே எனக்கு உதவிக்கரம் நீட்டுவார். நான் எழுத ஆரம்பித்தா எனக்கு அத்தனை உதவிகளையும் என் உடனிருந்தே எனக்கு ஒத்தாசை புரிகிறார். எப்போதும் சொல்லுவார், உங்கள் புத்தகம் வெளிவரணும், நீங்கள் எப்போது ஓய்வு கிடைக்குமோ அப்போது உட்கார்ந்து எழுதுங்க, நான் முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு தருகிறேன் என்று. நூல் வெளிவரும் வரைக்கும், அது வெளியீட்டு விழா வரும் வரைக்கும் என்னுடைய பங்களிப்பு இருந்தே வரும் என்று சொல்வார். ரொம்ப ஒரு அன்பான உள்ளம் அவருக்கு. நான் இந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன். கட்டாயம் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது என்னை ஊடகத்துறை என்னை அனுசரிச்சிருக்குது. பத்திரிகை என்றால் தினக்கரன் எனக்கு மிகவும் உற்சாகம் தந்திருக்குது. அதன் பிரதம ஆசிரியர் செந்தி வேலவர் எப்போதும் சொல்லுவார், எழுதுங்கள், உங்களுக்கு உங்களுடைய எழுத்துக்கு அச்சகத்தின் உதவி நாங்கள் எப்போதுமே தருவது தயாராக இருக்கிறோம் என்றார். என்னுடைய எழுத்து மை காயமுத அதை நான் பிரசுரத்துக்கு அனுப்பி வச்சிருவேன் என்ற ஒரு வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார். மற்றது தொலைக்காட்சி. இன்று ஆதவன் தொலைக்காட்சி வரும் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என் மீது அன்பு கொண்டு ஒரு பட்டுதல் வச்சு, ஒரு சொல்லப்போனால் உண்மைக்குமே நான் பெரிய வளர்ந்த எழுத்தாளன் அல்ல, இருந்தும் என்னை அங்கீகரித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நான் ஆதவன் தொலைக்காட்சி வரும் வரைக்கும் உங்களுக்கு எனக்கு அருமை சகோதரி அஞ்சலினா மற்றது பிருந்தா போன்றவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இன்னுமே இலக்கியத்துறையில் உங்களுடைய பணிகள் வந்து தொடர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு, இறுதியாக உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இவ்வளவு விஷயம் பகிர்ந்திருக்கிறீங்க. நிறைய விஷயம் பயனுள்ள விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க இளைஞர்களுக்கும் கூட. எல்லாருக்கும் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆதவன் தொலைக்காட்சிக்கு எனது மனப்பூர்வமான நன்றி, வாழ்த்துக்களும்.